ஓ முருகா! நம்ம இன்னைக்கு ஊட்டி போனதெல்லாம் போட போகிறோம். ஊட்டிக்கு போனோமா, ஊட்டிக்கு போனேன் கூலிங்காக இருந்துச்சு, செம கூலிங்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஊட்டி மலை பியூட்டி உன் பேர் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி செம்ம காமெடியாக இருந்துச்சு. காமெடியாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எங்கே போனாலும் இந்த பீக்காக் வந்துடுறதுயா. ஓ முருகா, நீனும் ரெக்கை விரித்து ஆடுறதை விட மாட்டேங்கிறேன், நானும் ஃபோன் எடுத்து ஷூட் பண்ணுறதை விட மாட்டேங்கிறேன். என்ன தான் செய்யலாம் சொல்லு. ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை. பூக்களே கொஞ்சம் வழி விடுங்கள் அப்படின்னு அவங்க பாடுறது. பூக்களே கொஞ்சம் ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள் அப்படி தான் பாடுவாங்க. அதில் எங்கள் பாப்பா பாடுறது, பூக்களே கொஞ்சம் வழி விடுங்கள் அப்படின்னு. அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காமெடியாக பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு சப்பாத்தி, புளி சாதம், இட்லி, பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே மசாலா பண்ணி இட்லிக்கு சாம்பார், ஆனியன் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சு சட்னி எல்லாம் எடுத்துக்கிட்டு செம்ம காம்பினேஷனாக போயாச்சு. இந்த ரெட் கலராக இருக்குல்ல, அது வந்து குட்டி முள்ளங்கியா. நான் நூக்கலாக இருக்குமோன்னு கேட்டேன். அப்படியே பார்த்து இந்த பூக்களை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வாசம், இந்த பிச்சி சம்மங்கி இந்த மாதிரி ஒரு நல்ல வாசனை நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பூவை பார்த்தா நாங்கள் மாதுளம் பழம் அப்படின்னோம். அதுவும் ஒரு விதமான பூவாம், அதுவும் நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அப்படியே செம ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொட்டப்பெட்டா பழம் உடனே பாப்பா பாட்டார், தொட்டப்பெட்டா ரோட்டு மேலே மொட்டை பரோட்டா ஒன்று ஒன்றா சுட்டு போடட்டான்னு நம்ம விஜய் சார் போட அதாட்டம். இல்லை பாப்பா வந்துட்டு வாங்க பொட்டானிக்கல் கடையில் போய் ரவுண்ட் அடிப்போம். அவனால் ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தாச்சு. அடிக்கிறோம் 5 மணி நேரம் ஆச்சு. அப்போ இந்த பிள்ளைங்க அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு கிளம்பவே மாட்டேங்குதுங்க. நம்ம என்ன சொன்னாலும் வாங்கடா அவங்களோட பேடியாக டேஞ்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மங்கி அண்ணன் வந்துட்டார். மங்கி அண்ணன் வந்து சாப்பிட்றீங்களா அவங்க ஃபேமிலியோடு வந்துட்டார். நான் என் ஒய்ஃபு 2 பிள்ளைங்க எல்லாம் வரோம். நவருங்க என்னங்கடா அது காமெடி பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. காமெடி பண்ணுறீங்க கண்ணு. மங்கி அண்ணன் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. மங்கி அண்ணனுக்கு இருந்த சாப்பாடை வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கலைக்கு எடுத்துகிட்டு